ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிரபா வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டர்மாக்கோட 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் வாங்கினது ஒரு 30 ml வாங்கியிருக்கேன். 30 ml வந்து ஒரு 499 வருது. வெப்சைட்டில் இதோட கம்மியாகவும் விற்கிது. இது வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷன் வந்து குறைக்குது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆல்ஃபா ஆன்டிப்ரோசனும் கோஜிக் ஆசிடும் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். இந்த 2 இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட் என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். கோஜிக் ஆசிட் வந்து என்ன, ஸ்கின்னை வந்து டார்க் ஸ்பாட் வந்து லைட்டின் பண்ணுது. ஆல்ஃபா ஆன்டிப்ரோசன் என்ன பண்ணுது, ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஸ்கின் டெக்ஸ்சரை மாற்றி ஈவன் ஸ்கின் டோன் தான் கொடுக்குது. ஓகே தான். அடுத்தது வந்து இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஓகேவா. அப்புறம் இது டே நைட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஆனால் நான் பர்சனலாக என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னு உங்களுக்குன்னா, வெறும் நீங்கள் நைட் மட்டும் யூஸ் பண்ணால் போதுங்க. மார்னிங் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நைட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நைட்டு சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா காலைல கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, மார்னிங் வந்து நீங்கள் சீரம் நைட்டு வந்து நீங்கள் சீரம் யூஸ் பண்ணுறீங்க. இந்த சீரமில் எந்த ஒரு சீரம் யூஸ் பண்ணாலும் சீரம் வந்து நம்மளோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப லைட் ஆகும். ஸ்கின் டெக்ஸ்சரே லைட் ஆகும். அப்போ நீங்கள் மார்னிங் சன்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது நீங்கள் இன்னும் சன் டேமேஜ் வந்து அதிகமாக ஏற்படும். அதை தடுக்கிறதுக்காக நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இதனால நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக உங்களை யூஸ் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணி எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். நான் வாங்கின புதுசில் வந்து இது வந்து நான் வந்து நைட்டு எவ்ரிடே நைட்டு நான் இதை யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு படுத்துருவேன். ஆனால் அது வந்து எனக்கு எப்படின்னா பிம்பிள் வந்துச்சுங்க. இது யூஸ் பண்ணனால எனக்கு பிம்பிள் வந்து ரொம்பவே முன்னோட அதிகமாகவே போட்டுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்டர்னேட்டிவ் டேயில் யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ணுற நாள் வந்து மற்ற எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணுறேன்னா மாய்ஸ்சரைசர் கூட போட மாட்டேன். நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசர் போடுறனால கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மாய்ஸ்சரைசர் ஒரு நாள், சீரம் ஒரு நாள்னு இப்படி ஆல்டர்னேட் டேவில் தான் நான் யூஸ் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பிம்பிளும் வரதில்லை. அப்புறம் இந்த டார்க் ஸ்பாட் வந்து கொஞ்சம் லைட்டின் ஆக செஞ்சுச்சுங்க. அப்புறம் இது பிம்பிள் வந்த இடத்துல போனால் பிம்பிள் போயிருமானா, பிம்பிள் ஒன்றும் போகாதுங்க. அப்படிலாம் போட வேணாம். டார்க் ஸ்பாட்டை மட்டும்தாங்க இதை லைட்டின் பண்ணும். பிக்மெண்டேஷன் கூட போகிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் டார்க் ஸ்பாட் கண்டிப்பாக லைட்டின் பண்ணுதுங்க. ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்க ட்ரை பண்ணுது. இது ஓரளவு ஓகே தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்க. இது யார் இப்போ ட்ரை பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. இதை ட்ரை பண்ண. ஏன்னா இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிம்பிள் வரதாங்க செய்யுது. அது ஒன்றும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக பிம்பிள் வருது. ஸோ நீங்கள் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ட்ரை ஸ்கின் டோனாக இருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆக்குது இது. அதனால் நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. என்ன மாதிரி ஆயில் டூ நார்மல் ஸ்கின் இந்த மாதிரி ஆயில் ஸ்கின் இருந்துச்சுன்னா மாய்ஸ்சரைசர் தேவை கிடையாதுங்க. யூஸ் பண்ணுறனால மாய்ஸ்சரைசர் தேவை கிடையாது. எவ்ரிடே நைட்டு யூஸ் பண்ண வேணாங்க. அது பிம்பிள் போடுற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேவில் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, வாங்க இதோட டெக்ஸ்சரை பார்த்துடலாம். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னா, இது ஆல்மோஸ்ட் காலிங்க. நான் வாங்கி 1 மந்த் இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் காலி. எனக்கு இது பிடிச்சிருச்சு. அதனால் இன்னொரு பாட்டிலும் நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ இதோட டெக்ஸ்சர் பார்த்துடலாம். பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முடிஞ்சிருச்சு. ஏதோ கொஞ்சமாக இருக்குது. அது உங்களுக்காக எடுத்து என் கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு மாதிரி வாட்டராக தாங்க இருக்குது. ரொம்ப திக்காலாம் இல்லைங்க. ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அப்படிலாம் இல்லை. இது ஃபேஸில் தடவும் ஒரு ஆயில் லுக்லாம் கொடுக்காதுங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள். ரொம்ப வாட்டராக எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி ஊற்றின மாதிரி தான் இருக்கும். இதை அப்ளை பண்ணும்போது ஈஸியாக உள்ள அப்சார்வ் ஆகுது. அப்படியே போட்ட மாதிரி ஒரு ஃபீலே நம்மளுக்கு கொடுக்காது. நல்லா இருக்குங்க. போட்டு பாருங்கள், நீங்களே பாருங்கள். ரிசல்ட்டை பாருங்கள். போட்ட மாதிரியே தெரில. கையில் அப்ளை பண்ண மாதிரி தெரில. தினமும் ஒரு 6 ட்ராப்ஸ் வந்து எடுத்து ஃபேஸில் நம்ம போட்டு மசாஜ் பண்ணோம்னா முடிஞ்சுதுங்க. வேறு எதுவும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண வேணாம். ஆனால் ட்ரை ஸ்கின்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். எனக்கு காலைல ட்ரையாக இருக்குது ஃபேஸு. ஆயில் ஸ்கின்னா கிடையாதுங்க. கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகுது. பிக்மெண்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வேணாங்க. ஆனால் டார்க் ஸ்பாட் போகுதுன்னா கண்டிப்பாக மறையுதுங்க. வேணால் பிக்மெண்டேஷன் இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் என்னென்னு காட்டுறேன். இப்போதைக்கு 1 மந்த் யூஸ் பண்ணியிருக்கேன். பிக்மெண்டேஷன் போகல. ஆனால் டார்க் ஸ்பாட் வந்து எனக்கு போகுதுங்க. ஓகேங்க, அவ்வளோதான். வீடியோ முடிச்சுக்கலாம். இதுவரையும் ரொம்ப பொறுமையாக என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் வேணும்னா பிரபா வைப்ஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் நான் போடுறேன். உங்களுக்கு என்ன வேறு ஏதாவது பற்றி உங்களுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேங்க. பாய்.